மகா, சூர்யா 2 பேர்கிட்டயுமே பேசுறாங்க ராஜலக்ஷ்மி. "இந்த பூஜை நல்லபடியா முடிஞ்சுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அத சூர்யா, மகா 2 பேருமே கேட்குறாங்க. கேட்டோனே அங்கேருந்து போறாரு சூர்யா. அப்படியே மகா கைய புடிச்சு இழுக்குறாங்க. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. "உங்ககிட்ட நான் இங்கேருந்து போகும்போது என்ன சொன்னேன்? எதையுமே யார்கிட்டயுமே சொல்லாதீங்கன்னு தானே சொல்லிட்டு போனேன்" அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. "ஆமா, நீ சொல்லிட்டு போயிட்ட. எல்லாரும் என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும்? அதனால தான் நான் உண்மைய சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. "என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு ஒண்ணு சொன்னா மறைக்கணும்னா மறைச்சு தான் ஆகணும்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு, எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. அதான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் நீ அதையே கேட்டுட்டு இருக்க" அப்படின்னு சூர்யா கோவப்படுறாரு. அங்கேருந்து 2 பேருமே போறாங்க. அம்மா அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. "இங்க பாரு, மகா எனக்கு காலையில ஃபோன் பண்ணா. ஒரு மாரி பதட்டத்தோட பண்ணா. அதுக்கப்புறம் அவ வச்சுட்டா. நான் ஃபோன் பண்ணா கூட அவ எடுக்கவே மாட்றா" அப்படின்னு கோடீஸ்வரி சொல்றாங்க. "அங்க ஏதாவது பிரச்சனை போயிட்டுருக்கா? சொல்லு, உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறாங்க. "ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மகா வந்துட்டா. இங்க தான் இருக்கா. ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு, நீ பேசுறதுலேருந்தே எனக்கு தெரியுது. ஏதோ ஒரு விஷயத்த நீ மறைக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியுது. சொல்லு, உண்மைய சொல்லு. அங்க என்ன நடந்தது? சொல்லு" அப்படின்னு கோடீஸ்வரி கேட்குறாங்க. "இல்லம்மா, பிரபா இருக்கால்ல, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மகாவுக்கு ஃபோன் யாரோ பண்ணியிருக்காங்க. அதனால பூஜைய விட்டுட்டு அவ ஓடியிருக்கா. போய் பார்த்தா அங்க எதுவுமே இல்லையாம். அதனால தாம்மா உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா சொல்றாங்க. அத கேட்டோனே கோடீஸ்வரி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்ன சொல்ற? இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏன், மகா ஃபோன் பண்ணும்போதே இந்த உண்மைய என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு கோடீஸ்வரி சொல்றாங்க. "இல்ல, நீ பதட்டப்படுவியோ, பயப்படுவியோ, அதனால தான் அவ எதுவுமே சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. "அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம்மா. கண்டிப்பா எங்க அத்தை சித்ராதேவியோட வேலையா தாம்மா இது இருக்கும். நான் கண்டுபிடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. "கண்டிப்பா பண்ணாலும் அவங்க பண்ணியிருப்பாங்க. நீ என்ன பண்ற? நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன். அதே மாதிரி பண்ணு. அவங்க கண்டிப்பா உன் கையில மாட்டிப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்றாங்க. கோடீஸ்வரி சொல்ற எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா கேட்டுக்கிறாங்க. அனாமிகா ரூம்குள்ள இருக்காங்க. அப்படியே பயங்கர கோவமா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்ட்டா சித்ராதேவி வராங்க. வந்தவுடனே சொல்றாங்க, "என்ன, நீ தான் எல்லாமே பண்ணியிருக்கன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க. "நானா? நான் என்ன பண்ணேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கேட்குறாங்க. "நீயும் நானும் கூட்டணியானா சூப்பரா இருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. "உனக்கும் மகாவ பிடிக்காது, எனக்கும் மகாவ பிடிக்காது. மகாவுக்கு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி பூஜை நடக்காம பண்றதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ண" அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்றாங்க. "இங்க பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. நான் அதெல்லாம் பண்ணல" அப்படின்னு அனாமிகா ரொம்ப கோவப்படுறாங்க. "எனக்கு தெரியும். நீ தான் பண்ணியிருப்பன்னு எனக்கு தெரியும். நீயும் நானும் சேர்ந்தா இந்த ஐஸ்வர்யா, மகா 2 பேரும் ஈஸியா அழிச்சிடலாம்" அப்படின்னு சித்ராதேவி சொல்றாங்க. "நான் தான் பண்ணலன்னு சொல்றேன்ல" அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. அங்கேருந்து அப்படியே சித்ராதேவி போறாங்க. போனோனே அனாமிகா அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. சித்ராதேவி அப்படியே பார்க்குறாங்க. "நீ தான் இந்த வேலைய பண்ணியிருப்பன்னு கண்டிப்பா ஒரு நாள் நான் கண்டுபிடிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சித்ராதேவி போறாங்க. அனாமிகா பயங்கர கோவமா உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. "உன்ன நான் தெரு தெருவா அலைய வச்சேன். கண்டிப்பா இந்த பூஜையில நீ கலந்துக்க கூடாதுன்றதுக்காக நான் எல்லாமே பண்ணா, கரெக்ட்டா பூஜை நேரத்துக்கு நீ வந்துட்ட. எனக்கு வர கோவத்துக்கு இனிமே இருக்கு உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அப்படியே கோவமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கேருந்து ரூம்ல இருந்து வராரு விஜய். வந்தவுடனே பார்க்குறாரு. "என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதுவா, ஒண்ணும் இல்ல விஜய். மகாக்கா பாவம் இல்ல, எவ்வளோ எங்கெங்கேயோ போய் சுத்திட்டு வந்தாங்க. ரொம்ப கஷ்டம் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, பரவாயில்லையே. உனக்கு அண்ணிய பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. "எனக்கு பிடிக்குமே" அப்படின்னு அனாமிகா சொல்றாங்க. "ஓ, சரி, சரி." காயத்ரி மகா கிட்ட பேசுறாங்க. "இங்க பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ போயிட்டு அந்த ரூம் எதையுமே டெக்கரேட்லாம் நீ பண்ணக்கூடாது. நீ போகவே கூடாது. புரியுதா? அனாமிகா, விஜய் 2 பேரோட கல்யாணம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தது. நீ இதெல்லாம் பண்றது எனக்கு எதுவுமே புடிக்கல. சரியா? அதெல்லாம் ஆள் வச்சு பண்ணிக்கலாம். நீ எதுவுமே பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள விஜய் வராரு. வந்தவுடனே, "இங்க பாருங்க, இதில 2 ஜுவல்ஸ் இருக்கு. இதில எது நல்லா பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட கேட்குறாரு. அத பார்த்த உடனே அப்படியே கோவம் வருது காயத்ரிக்கு. "ஏன், நான் பக்கத்துல தானே இருக்கேன். என்கிட்ட நீ கேட்க மாட்டியா?" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அண்ணி கரெக்ட்டா சொல்லுவாங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அப்படியே பார்க்குறாங்க மகா. எதுவுமே சொல்லவே முடியல. இது நல்லா இருக்கு இந்த ஜுவல்ஸ்" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே முறைக்கிறாங்க காயத்ரி. சூப்பர். தேங்க்ஸ் அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜய் போறாரு. மகா போறாங்க. போனோனே மறுபடியும் சூர்யா கிட்ட பேசுறாங்க. "இங்க பாருங்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, உங்களுக்கு நெறைய வேலை இருக்கும். நீங்க எதுக்கு தேவையில்லாத என்ன பத்திலாம் சொல்லிட்டு இருந்தீங்க? நான் சொல்லாதன்னா சொல்லாம இருக்கலாம்ல" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே விஜய் அப்படியே யோசிக்கிறாரு. "நீ என்னதான் உளறிக்கிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? நான் தான் சொன்னேன்ல, எல்லாரும் என்ன கேள்வி கேட்டாங்க. அதனால நீ பிரபாவ தேடி தான் போனேன்னு நான் சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. "ஆமா, ஆமா. உங்களுக்கு ஆஃபீஸ்ல நெறைய வேலை இருக்கும்." இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க மகா. "நான் ஒண்ணு பேசினா, நீ ஒண்ணு பேசுற. என்னதான் பிரச்சனை உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கெல்லாம் 1000 இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மகா போறாங்க. "ஆமா, இவ ஏன் மூஞ்சில அடிச்ச மாரி எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்கா? என்ன பிரச்சனைன்னே தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அப்படியே யோசிக்கிறாரு.